அரிசிக்கே வந்து போராட்டமா இருக்கும். இவரானா பராசக்தியிடம் நான் பாடல் கேட்கிறேன் அப்படின்னு அந்த நிலையில இருப்பார் இல்லையா? புரியுது. அவங்க தான் யதார்த்தத்துல வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தான் வந்து தெரியும். இவர் வந்து என்ன போய் நான் வந்து உனக்காக பிறந்திருக்கேன், இந்த நாட்டுக்காக பிறந்திருக்கேன். நீ வந்து எனக்கு அற்பமான சிக்கல்கள்லாம் குடுக்கலாமா? வீட்ல உப்பு இல்ல, புளி இல்லன்னுலாம் என்கிட்ட வரலாமா அந்த பிரச்சனைலாம்? நான் அதற்கான ஆளா? நான் வேற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கேன். இதெல்லாம் நீ பண்ணா நான் நாத்திகனாகி விடுவேன்லாம் வந்து செல்லமா மிரட்டுவார் கடவுளையே. ஓ! பராசக்தியையே. ம். அந்த அம்மா வந்து 2 தரப்புக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய உறவினர்களே கேலி பேசுவாங்க. என்ன நீ உன்னுடைய கணவன் சொல்றதுக்கெல்லாம் வந்து தலையாட்டுற? எதிர்த்து பேசு. நானா இருந்தா வந்து உன் இடத்துல இருந்திருந்தா பிச்சை எடுத்திருப்பேன். அப்படின்னு உறவினர்களே அவமானப்படுத்துவாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பாரதியார் மேல இருந்த அன்பு, காதல் காரணமா அவங்களையும் பாரதியாரையும் எதிர்க்க முடியல. பாரதியார் மீது இருந்த அன்பு பாசமா இல்லையா அவர் அறிவின் மீது இருந்த காதலா? நல்ல கேள்வி. எனக்கு தெரிந்து அவர் மீது இருந்த அந்த நிபந்தனையற்ற அன்பு தான் காரணம். அப்புறம் என்னதான் சின்ன சின்ன ஊழல்கள் இருந்தாலும் உறவினர்கள் 1000 சொன்னாலும் அவங்களுக்கு கடைசியில் பாரதியார் சொல்படி தான் தான் நடப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. சரி, கேலி வருதா வரட்டும், அவமானப்படுத்துகிறாங்களா பண்ணட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவங்க ஒரு சராசரியான பெண். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சம்பிரதாயத்துக்கு, சாஸ்திரத்துக்கு, ஆச்சாரங்களுக்கு உட்பட்ட ஒரு சராசரி பெண், சாதாரண பெண். பாரதியார் வந்து வா போலான்னு சொல்லி கூட்டுட்டாரு. இவங்களுக்கு வந்து இவரையும் மறுக்க முடியல. ஐயோ பேச்செல்லாம் கேட்கணுமேங்கிற பயமும் இருக்கு. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு அவர் சொல்கிறது தான் எனக்கு வேதம் அப்படின்னு இறங்கிட்டாங்க வீதியில். தலை குடிஞ்சிட்டு நடந்து போகிறாங்க. எல்லாரும் வந்து வெளியில் வந்துட்டாங்க கேள்விப்பட்டு. அவ்வளவு கேலி, அவ்வளவு கிண்டல். அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க கைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் வந்து அந்த கம்பீரமாக நிர்பந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும்னு பாடிட்டே போகிறார். அவங்க அன்றைக்கி தலை குனிஞ்சிட்டு நடந்து எப்படியோ போயிட்டாங்க. அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கு நான் அது நிறைய இடங்களில் நான் சொல்வேன், நிறைய கல்லூரி மேடைகளில், பெண்கள் கல்லூரியிலே நான் அதை சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அவங்க தலை குனிஞ்சு நடந்து போனாங்க. இன்றைக்கு பல பெண்கள் தலை நிமிர்ந்து நின்றுருக்காங்க இல்லையா, பல துறைகளில். இன்று வரைக்கும் செல்லம்மாவுக்குன்னே பாடல் எழுதியிருக்கார். எனக்கு தெரிந்து 20ஆம் நூற்றாண்டில் மனைவி மீது பாடல் எழுதிய முதல் கவிஞர் அவர் தான்.